அதெல்லாம் கொடியெலாம் ஒன்றும் குழப்பம் கிடையாது, அவங்க கொடி தான், உங்கள் கொடி உங்கள் கொடி தான், அது டிவிக்கு கொடி அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. என்னன்னா ஏதாவது ஒரு வகையில் இந்த கட்சியை, விஜயை, இந்த மாநாட்டை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்களான்னு தெரியல. அது நடக்கும். அது இன்னும் விஜய் தீவிர அரசியலுக்குள் களம் இறங்கும் பொழுது மக்களை சந்திக்கிற பயணமோ அல்லது பொதுக்கூட்டமோ திருமுனை கூட்டமோ அவர் நடத்த தேர்தல் வர 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 இந்த எதிர்ப்பலைகள் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு வடிவில் வந்து கொண்டே இருக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இது ஒரு பக்கம். இந்த மாநாட்டுக்கு போன மாநாட்டில் என்னென்னலாம் தவறு நடந்தது, என்னென்னலாம் பிரச்சனை நடந்தது, இந்த மீடியாக்கள், வேண்டாத மீடியாக்கள் என்னென்னலாம் வந்து படம் பிடிச்சி காட்டினாங்க. இவ்வளோ சரக்கு பாட்டில் கிடக்குது பாரு, இவ்வளோ பீடி துண்டு இருக்குது பாரு, இந்த இடத்துல இவ்வளோ பேர் வாந்தி எடுத்து வச்சுக்கிறாங்க பாருங்க, இந்த தடுப்பு அந்த ரயில்வே ட்ராக்கை தாண்ட நினைச்சவங்களாம் எவ்வளோ பேர் தெரியுங்களா, என்னென்னவோ விமர்சனங்கள்லாம் பண்ணாங்க. அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி. குறிப்பாக விக்கிரவாண்டியில் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு விடியற்காலையே வந்துட்டாங்க. வந்து அவ்வளோ கூட்டம் விடியற்காலையே வந்துட்டாங்க. அவங்க எங்க தங்கறது எங்க இருக்கிறதுன்னு தெரியல. காவல்துறை என்ன பண்ணாங்க, ரோடெல்லாம் நிக்க கூடாது, ஒரு பெரிய ஹைவே ரோடு, நீங்க அந்த மாநாட்டு திடல் திறந்து விடுங்க, உள்ள போய் உட்காருன்னு. அதுல வந்த பிரச்சனை தான். உள்ள போனவங்க முதல்ல இடம் பிடிக்கணும் போய் உட்காந்து அந்த இருந்த தண்ணி டேங்க்ல இருந்த தண்ணியை பூரா காலி பண்ணிட்டாங்க. காலையிலேயே காலி பண்ண அது அடுத்த தண்ணி அவங்களால ஃபில் பண்ண முடியல. காரணம் என்ன, அவ்வளவு கூட்டத்துக்கு நடுவில் போக முடியல. இந்த வாட்டி பிரமாதமான ஒரு ஏற்பாடு. நம்ம கூட போன வீடியோல பேசியிருந்தோம். பாக்ஸா இது பண்ணி அந்த பாக்ஸுக்குள்ள அந்த தடுப்புக்குள்ள ஒரு 20-25 பேரோ இல்லை 30 பேரோ உட்கார மாதிரி அந்த இடத்துல நேரடியாக உங்களுக்கு குழா, நீங்க தண்ணி பிடிக்கணும்னா எங்கேயாவது போனோம் இல்லைங்களா, அங்கேயே இருந்து பிடிச்சிக்க வேண்டியதான். 24 hours குடிநீர் கிடைக்கிற மாதிரியான ஒரு வசதியை செஞ்சாச்சு. 20ஆம் தேதி நைட்ல இருந்து இந்த மாநாடு முடிகிற வரைக்கும் அந்த தண்ணீர் தட்டுப்பாடு என்று கிடைக்கும். போன வாட்டி உணவு பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருந்தது. அந்த உணவு பிரச்சனை ஒரு விதத்திலும் யாருக்கும் உணவு இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க தொண்டர் படை அவங்களுடைய ஏற்பாட்டில் எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரியான ஒரு விஷயம். இது தவிர பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப், இவங்க டிவிகேயில் இந்த மாநாட்டுக்கான ஒரு ஸ்பெஷல் வாட்ஸ்அப் குரூப்பை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதில் எந்த வாகனத்தில் வரீங்க, அந்த வாகனத்துடைய ஆர்சி புக் என்ன, இன்சூரன்ஸ் என்ன, அந்த வாகனத்துடைய எண் என்ன, அந்த வாகனத்துடைய டிரைவருடைய நம்பர் என்ன, அந்த வாகனத்தில் எவ்வளோ பேர் வரீங்க, எக்ஸ்ட்ரா லக்கேஜ்லாம் தூக்கின்னு வரக்கூடாது, எங்கே நீங்கள் வரீங்க, எங்கே வந்துட்டு இருக்குங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த கடையான நிறுத்தக்கூடாது, புரியுதுங்களா, எந்த கடையான நிறுத்தக்கூடாது, வந்துக்கிட்டே இருக்கணும். இது ஒன்று. இப்போ ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்துருக்காரு விஜய். திரும்பவும் தயவு செய்து கர்ப்பிணிகள், வயதானவர்கள், மாற்றுத்திறனாளிகள், குறிப்பாக பள்ளி மாணவர்கள், அந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா பள்ளி மாணவர்கள் சொல்றது ஏன்னா, இப்போ சோசியல் மீடியாவில் இந்த 3 நாள் லீவ் விட்டாங்க இல்லைங்களா, அவ்வளோ பள்ளிக்கூடத்து பசங்க வந்துட்டு இருக்கிறாங்க அந்த மாநாட்டை பார்க்கறதுக்கு, அந்த திடலை பார்க்கறதுக்கு.